Good evening to all. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது எப்படி, அதை ரீட் பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஃபோல்டரை வந்து என்னென்ன டைப்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க அண்ட் அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய டாஸ்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு நீங்க டிசைட் பண்ற ஒரு டைரக்டரியிலயோ ஒரு பாத்லயோ ஒரு லொகேஷன்லயோ ஃபோல்டர்ஸ் எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. So let's go to Jupyter Notebook. ஓகே, ஸ்லோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்னென்ன இன்னைக்கு டாஸ்க் என்னென்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஃபார் லூப் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு சப் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜூபிட்டர் லோட் ஆக லேட் ஆகுது, அதனால நம்ம வந்து ஐடியில் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தலாம். ஓகே. ஸோ இதை நீங்க கோடிங் வந்து ரெண்டுல எதுல வேணா போடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் பைத்தானோட ஷெல்லில் வந்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். அண்ட் ஓகே, ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ்னு நான் பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ மாடியூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் வந்து நீங்க பைத்தான்ல வெளியே இருந்து நிறைய மாடியூல்ஸ் இன்சர்ட் பண்ணிக்க முடியும் பைத்தான்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க். ஓகே. ஸோ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி இங்க நம்ம சிஸ்டம்குள்ள இருக்க ஃபைல்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஓஎஸ் அப்படிங்கிற மாடியூலை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ அந்த ஓஎஸ் அப்படிங்கிற மாடியூல எப்படி நம்ம சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, தட் மீன்ஸ் நம்ம ப்ரோக்ராம்குள்ள எப்படி அதை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்க எந்த
ஃபைல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு என்ன மாடியூல் நீங்க வந்து உங்க பைத்தான்குள்ள யூஸ் பண்ண போறீங்க, இப்போ ஜாங்கோவே யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு இம்போர்ட் இட். ஓகே, ஸோ இம்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க என்ன மாடியூல் ஆர் லைப்ரரியை நீங்க உங்களோட பைத்தான்குள்ள யூஸ் பண்ண போறீங்களோ ஸோ அதை நீங்க பக்கத்துல கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே இப்போ ஓஎஸ்ங்கிறத யூஸ் பண்ண போறேன், ரைட்? ஸோ ஓஎஸ்ங்கிறது எதுக்கு? நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு ஓஎஸ் அப்படிங்கிற லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஷெல் பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சிங்கிள் லைன் நம்ம எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு அண்ட் அடுத்த லைன் போயிடுச்சு இல்லையா, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஃபைல் கிரியேட் பண்றப்போ என்ன பார்த்தோம்? எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் அதுக்குள்ள அந்த டைரக்டரி கமா என்ன மோட் கொடுக்குறோமோ அதை கொடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது ஃபைல் கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபோல்டருக்கு நீங்க எக்ஸ்டென்ஷன்ல எது கொடுக்க வேணாம், ஃபோல்டர் எந்த இடத்துல கிரியேட் பண்ணுமோ அந்த இடத்தோட பாத்தை மட்டும் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓஎஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓஎஸ்ங்கிற லைப்ரரிக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸை அதுல இருந்து எடுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஓஎஸ்ங்கிற லைப்ரரிக்குள்ள. ஸோ நிறைய ஒவ்வொரு ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாத் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிள்ல ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றேன். ஓகே, ஸோ என்ன ஸ்ட்ரிங்னா நேற்று நம்ம டைரக்டரி பார்த்தோம் இல்லையா, எந்த கோலன்ல போய் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க எந்த கோலன்ல போய் நான் என்னோட ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத சேவ் பண்ணி வைக்க போறேன் ஒரு பாத்துங்கிறது. ஓகே, ஸோ பாத்துல நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு நான் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதே பாத்தை வந்து அந்த வேரியபிளை மட்டும் நான் கால் பண்ணனா போதும், எப்போ வேணா எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க டைரக்டா அடுத்த லைன் வந்து நம்ம பாத் கொடுக்கறதுக்கான கண்டிஷனை கொடுப்போம், ரைட்? ஸோ அதுல டைரக்டா கொண்டு போய் நீங்க போடுறதுக்கு பதிலாக உங்களோட லொக்கேஷனை ஒரு வேரியபிள சேவ் பண்ணி அந்த வேரியபிளை எடுத்து அங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லேட்டரா உங்க ப்ரோக்ராம்ல அடுத்து வேற எங்கேயாச்சும் நீங்க யூஸ் பண்ணணும், அந்த பாத்தை வந்து வேற எதுக்கா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பாத்துங்கிற வேரியபிள கால் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இல்ல நான் டைரக்டா கொண்டு போய் போட்டுட்டோம்னா என்னால மற்ற இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால பாத்துங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஸோ அந்த வேரியபிள்குள்ள நான் எந்த பாத்துல போய் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அந்த பாத்தை கொடுக்குறேன். //python projects. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளதான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நீங்க இங்க ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு மறுபடியும் ஸ்லாஷஸ்லாம் கொடுக்க வேணுங்கிறது இல்லை, ஏன்னா ஃபோல்டரை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபோல்டரை இன்னொரு ஃபோல்டருக்குள்ள பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ண போறோம். அதனால நீங்க இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா போதும், ரைட்? என்டர் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து இப்போ நீங்க டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு டைரக்டரியில இருக்கும். டைரக்டரி மீன்ஸ் லொகேஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து நீங்க இங்க சேவ் பண்ற ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன்ல போய் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பைத்தானோட லொகேஷன் பாத்தீங்கன்னா இது என்னோட சிஸ்டம் நேம் சங்கர் அண்ட் ஆப் டேட்டால லோக்கல்ல ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் அண்ட் பைத்தான் 3.8ல போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவலா இது வந்து ஒரு பாத் வச்சிருக்கும். இந்த பாத்தை நம்ம மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஸோ ஓஎஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஓஎஸ் குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு ஓஎஸ் சிம்பிள் டாட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ ஓஎஸ் டாட் இப்போ நம்ம லிஸ்ட் டாட் கொடுத்தா அதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்க ஓஎஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு வரும். ஓகே, நான் இதுல இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன், டைரக்டரியை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா CHDIR அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க நார்மலா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட் டாட் கொடுத்துட்டு டேப் அடிச்சீங்கன்னா ஜூபிட்டர்ல லைன்ல வரும் என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ இங்க ஓஎஸ்ங்கிற லைப்ரரியில என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க ஐடியலில டாட் கொடுத்தா போதும், கொஞ்ச நேரத்தில் அதுவே டிராப் டவுன் காமிக்கும். ஓகே, ஸோ அதுல இருந்து நீங்க CHDIR அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இந்த CHDIR எதுக்குன்னா அந்த பாத் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாத்தை இப்போ நான் செட் பண்றேன். ஓகே, ஸோ பாத்தை இப்போ செட் பண்றேன், ரன் பண்றேன்.
பாத் எனக்கு மாறிடுச்சு. சிம்பிள். ஓகே. ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க வந்து இந்த பாத்துங்கிற இடத்துல டைரக்டா e://python projects அப்படிங்கறத என்னால பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்றேன்னா, ஸோ எய்தர் மறுபடியும் நான் இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பாத்துங்கிற வேரியபிளை மட்டும் நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ பாத்துங்கிற வேரியபிளை மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் அதுக்கு பதிலா டைரக்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாது. ரைட்? அதனால நான் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நான் இங்க கீழே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாத் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ரைட்? அடுத்து நான் ஃபோல்டரோட நேம் கொடுக்க போறேன். ஃபோல்டரோட நேமையும் இதே மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். வேரியபிள் கிரியேட் பண்ணாம டைரக்டாவும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபோல்டர்ல ஸோ ஏதாச்சும் ஃபோல்டர் இருக்கா, ஃபைல் வந்து எம்டி இருக்கா அப்படின்னு அந்த e:/python ப்ராஜெக்ட்ஸ்ல செக் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ இங்க e:/ அண்ட் இதுல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம நேற்று கிரியேட் பண்ண ஒரே ஃபைல் தான் இருக்கு. அண்ட் இதை டெலிட் பண்ணிடுறேன். இதுக்குள்ள எனக்கு எந்த ஃபைல் இல்லை. ஃபோல்டர் இஸ் எம்டி. ரைட்? ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா, நீங்க நார்மலா ஒரு நேமை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியும் கால் பண்ணலாம், இல்ல டைரக்டாவும் கால் பண்ணலாம். ஓகே. நான் இங்கே ஸ்டோர் பண்ணி கால் பண்றேன். ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது ஒரு வேரியபிள், நேம்ங்கிறது ஒரு வேரியபிள். அண்ட் இதுல வந்துட்டு என்னோட ஃபோல்டர் நேம் நீங்க ஸ்ட்ரிங்ல தாங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ இங்கே ஃபோல்டரோட நேம் வந்து நான் கிரியேட் பண்றேன். என்ன ஃபோல்டர் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ OSன்னு கொடுக்குறேன். OS Python 1 ஆர் -1. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டேன். இது ஒரு நேம்ல சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ OS Python -01ங்கிற ஒரு ஃபோல்டர். ஓகே. ஸோ இங்க பாருங்க எனக்கு எந்த ஃபோல்டருமே இங்க இல்லை. ரைட்? ஸோ நான் இப்போ அந்த இடத்துல நான் ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் OS டாட் கொடுத்தீங்கன்னா you can see some options. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பைத்தான் ஷெல்லில் வரும். அண்ட் நீங்க நியூ ஃபைல் கொடுத்து போடுறப்ப இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வராது, சம்டைம்ஸ் வரும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா CHDIR, அப்புறம் மேக் டைரக்டரிஸ் இருக்கா. ஸோ மேக் MAKEDIRS. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணும். மேக் டைரக்டரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் TRSன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. OS டாட் மேக் டைரக்டரிஸ்ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள உங்களோட வேரியபிளை நீங்க இப்போ பாஸ் பண்ணலாம். ஓகே. உங்க வேரியபிள் என்ன, நம்ம நேம்ங்கிறத இங்க பாஸ் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நேம் என்ன இருக்கு, OS Python -01. ஓகே. இங்க எனக்கு ஃபோல்டர் இல்லை. நான் இதை ரன் பண்றேன், நான் செக் பண்றேன், எனக்கு ஃபோல்டர் வந்துச்சு. ஓகே. இப்போ நான் ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். என்ன நேம்ல, OS Python -01 அப்படிங்கிற நேம்ல நான் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த 4 ஸ்டெப்ல வந்து நம்மளால ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண முடியும். ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ்ல do you have any டவுட்னா சொல்லுங்க. நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஏன்னா ஸோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சப் ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் அட் டைம்ல 10 ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அந்த 10 ஃபோல்டர்ஸ் அதுக்குள்ள சப் ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அந்த சப் ஃபோல்டர்ஸ்க்குள்ள டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இது ஃபுல்லா பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால இந்த மேல இருக்க 5 லைன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பயே கேளுங்க, நான் இதோட ரிப்பீட் பண்றேன். ஓகே. ஸோ அடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ் போவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க.
யா ஸோ நான் என்ன தடவை ரிப்பீட் பண்றேங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஷெல்லை வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நியூ ஃபைல் கொடுக்குறேன். நியூ ஃபைல் கொடுத்துட்டு இந்த ஷெல்லை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த நியூ ஃபைல்ல இருந்து நான் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஷெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஷெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்மள்ட்ட os.python01 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இங்கே ஈல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ல ஸோ ஆல்ரெடி நமக்கு OS Python -01 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Python 02 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மாடியூல் ஆர் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இம்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்க லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு டைம் டிலே கொடுக்கணும், எனக்கு ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் என் ப்ரோக்ராம் ரன் ஆகணும், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நீங்க டைம் அப்படிங்கிற லைப்ரரி நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றேன்னா அது டேட்டா பேஸ்க்குன்னு தனி மாடியூல் இருக்கு, அதை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ரேண்டம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ரேண்டம்ங்கிறது என்னன்னா ரேண்டமா ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்த இன்புட்ல இருந்து சூஸ் பண்றதுக்கு ரேண்டம்ங்கிற மாடியூல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ரேண்டமை நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம OS அப்படிங்கிற லைப்ரரியை இம்போர்ட் பண்றோம். ரைட்? ஸோ OS எதுக்கு? லோக்கல் சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்ஸை நான் டெலீட் பண்ணவோ ஆர் கிரியேட் பண்ணவோ அது கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கவோ எனக்கு OS அப்படிங்கிற லைப்ரரி வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ ஷெல்லை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன், ஒவ்வொரு லைனாவது நீங்க ரன் பண்ண முடியும். ஒரு லைனை டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அந்த லைன் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டர் மீன்ஸ் சிங்கிள் லைனா வந்து எக்ஸிகியூஷன் ஆகும். நீங்க மொத்தமா ஒரு 10 லைனை அடிச்சு வச்சுட்டு ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு லைனா தான் அது எக்ஸிகியூஷன் ஆகும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுல இருக்கு. நீங்க ஒவ்வொரு லைனா வந்து என்டர் அடிச்சு பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க மொத்தமா டைப் பண்ணி ரன் பண்றப்போ எதுல ஏதாவது ஒன்ல எரர் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆகி மற்றதுல ரன் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஒவ்வொன்றா ரன் பண்றப்போ ஒவ்வொரு லைனா ரன் ஆகும். அதான் வித்தியாசம். ரைட்? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட டைரக்டரி நான் எந்த லொக்கேஷன்ல என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ண போறேன்னா அந்த லொக்கேஷனை நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த லொக்கேஷனை நான் ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து பாத் அப்படின்னு கொடுத்துட்டு 2 கொட்டேஷனுக்குள்ள E:\, டபுள் ஸ்லாஷ் தான் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ பைத்தான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தனையும் அதுல என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு கீழே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுல நான் என்ன யூஸ் பண்ண போறேன், பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ நீங்க டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும். பைத்தானுக்குன்னு ஒரு பாத் இருக்கும், அந்த பாத்தை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணனா ch.dir கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள எந்த பாத்துல நீங்க போய் கிரியேட் பண்றீங்களோ அந்த பாத்தை அதுல கொடுத்துருங்க. தென் இப்போ it gives error ch is not defined. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு சின்டெக்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். OS டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் chdir அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஓகே, chdir டன். ஸோ இதுக்குள்ள உங்களோட பாத்தை நீங்க பாஸ் பண்ணலாம். என்டர் பண்ணிருங்க. ஸோ இப்போ எரர் இல்லை, எரர் இல்லாம ரன் ஆயிடுச்சுங்களா? அடுத்து என்ன பண்ணணும், உங்களோட ஃபோல்டரோட நேம் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டரோட நேமை நான் இங்கேயும் வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க டைரக்டாவும் அந்த நேமை அங்க கொண்டே கொடுக்கலாம். இப்போ பாத்துன்னு மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, ch.os.chdir அண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல பாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க டைரக்டா உங்களோட அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணலாம். E:\/python ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற இதவே பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கான ரீசன் என்னன்னா மறுபடியும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்துக்கிறதுக்குள்ள அந்த சேவ் ஆயிருக்கு. நான் எப்போ வேணாலும் அந்த பார்த்துக்கிறேன் வேரியபிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே நேம் ஈக்குவல் டு OS Python
ஹைஃபன் இப்போ நான் 02ன்னு கொடுத்துறேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி 01ங்கிற ஃபோல்டர் அங்கே இருக்கு. நான் இப்போ இங்கே 02ன்னு கொடுத்துறேன். நான் ஃபைனல் ஸ்டெப் தான் நம்மளோட ஃபோல்டரை மேக் பண்ணுறதுக்கான ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பாத்தை வந்து சூஸ் பண்ணிட்டோம். எந்த பாத்தில் நான் கிரியேட் பண்ண போறேன்னா அந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோல்டருக்கான நேமை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ நம்ம கடைசியா ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ os டாட் மேக் dir கொடுக்கணும் இங்க. ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. மேல chdir கொடுத்துருக்கீங்க, கீழே மேக் dirs கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய இடம். ஓகே ரைட். ஸோ இங்க நீங்க இப்போ உங்களோட ஃபோல்டர் நேம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வேரியபிளை நான் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ going to check here. ஸோ எனக்கு os python -01ங்கிற ஃபோல்டர் இருக்கு. அண்ட் நான் இப்போ இதை ரன் பண்றேன். now you can see here os python -02 இங்க கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். சிம்பிள். கிளியருங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ e:// அப்படிங்கிறது என்னன்னா, இங்க உங்களோட பிசி கிளிக் பண்றீங்க இல்லையா. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கு, வால்யூம் இருக்கு, இ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இ டிஸ்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இ டிஸ்க் தான் வந்து நம்ம e:// சொல்றோம். அண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களோட பாத்து திஸ் பிசி நியூ வால்யூம் இ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ தெரியுதுங்களா, e:/. ஓகே, ஸோ இது கூட பைத்தான்ல யூஸ் பண்ண போறப்போ இன்னொரு ஸ்லாஷ் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் இங்க பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்றேன். இப்போ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் e:// python projects. ஓகே, இங்க நீங்க ஒரு ஸ்லாஷுக்கு பதிலா 2 ஸ்லாஷ் வந்து கொடுத்துக்கணும். அப்படின்னா தான் பைத்தான் வந்து அதை எடுத்துக்கும். இது வந்து லொகேஷன் கொடுக்கறது நம்ம. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அந்த e:: வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சார் அந்த போடுமா சார்? ஆமா, நீங்க எதுல ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதுக்கு இப்போ நான் இங்க நியூ வால்யூம் ஈல வந்து ஸ்டோர் பண்றேன், அதனால நான் ஈன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வேற எதுல இருந்துச்சுன்னா வேற நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் சில ஸ்டோர் பண்ண போறேன்னா c: கொடுத்துக்கலாம். அண்ட் ஈல சேவ் பண்ண போறீங்கன்னா e:, டில சேவ் பண்ண போறீங்கன்னா d: கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட பாத், அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள அட் அ டைம்ல இன்னொரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது? மீன்ஸ் லிஸ்ட் வைஸா இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வைஸா நம்ம பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் சொல்லல, இங்க இருக்கிற அந்த ஆர்டர் சொன்னேன். ஓகே, இந்த 2 ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்றோம். ரைட். ஸோ நான் இப்போ இந்த ஃபோல்டர் நேம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ரைட். ஆல்ரெடி பாத் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஒரு லொக்கேஷனை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இது கூட நான் என்ன பண்ணலாம், எய்தர் இப்போ எனக்கு os python 2 அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ நான் இங்கே போகிறேன் அண்ட் இங்கே பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் ஸோ os python 2 கிளிக் பண்ணுறேன் அண்ட் இங்கே கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணுறேன். இதுதான் என்னோட பாத். ஓகே, நான் இந்த பாத் இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே இங்கே நான் எல்லாத்துக்கும் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும் இல்லையா, அப்படின்னா தான் பைத்தான் வந்து வேலை செய்யும். ரைட். ஸோ பைத்தான் வேலை செய்யணும் அப்படின்னா தான் அந்த லொக்கேஷனை பைத்தான் வந்து எடுத்துக்கும். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா e:/ python project / os python 2 இதுக்குள்ள நான் போய் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். ரைட். ஸோ நான் இப்போ
இது ஃபுல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் லைக் இங்க பாத்தீங்கன்னா நான் இதுல டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும், இங்கேயும் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, ஸோ டபுள் ஸ்லாஷ் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இது வரைக்கும் நான் மேல ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ மறுபடியும் நான் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அது வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த நேமையும் நேம்ங்கிற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்மளால லிங்க் பண்ண முடியும் இல்லையா. ஓகே, எதை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணலாம்? எனிஒன் நோஸ் சொல்லுங்க. ஸோ இது ரெண்டையும் என்ன ஜாயின் பண்ணணும், ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான், ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணணும். எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ சொல்லுங்க. பாத்தோ நேமோ கொடுத்தோம்னா ஜாயின் ஆகுங்களா? கொடுக்கலாங்க. அந்த அந்த நேம் நம்ம அந்த மெத்தட் பேர் ஒன்று சொல்லுவோம். ஸ்லாஷ் என்ன வந்து நியூ லைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நான் ஆட் பண்ண போறேன். அந்த மெத்தட் பேரு concatenation. string concatenation தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எனக்கு நேம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு இடத்துல, பாத் இன்னொரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணனா எனக்கு இன்னொரு பாத் கிடைச்சிடும், இன்னொரு லொகேஷன் கிடைச்சிடும். ரைட்? ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா அந்த பாத்தை வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாத்துக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, ஸோ // பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் நேம்ல என்ன இருக்கு, OS Python -02. இது ரெண்டுக்கு இடையில நான் 2 ஹைஃபன் மட்டும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? நான் path2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க path பிளஸ். ஓகே, இப்போ பாத்துனா இது வரைக்கும் வந்துடும் இல்லையா, எனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? ஸ்ட்ரிங்ஸ்ல போட்டு 2 ஸ்லாஷ் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். சாரி, 2 ஸ்லாஷ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தானே. அடுத்து பிளஸ் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. ரைட்? இப்போ path2 ஈக்குவல் டு path பிளஸ் ஸ்லாஷ் பிளஸ் நேம். ஓகே, ஸோ நான் இதை ரன் பண்றேன். இப்போ நான் path2 செக் பண்றேன், வந்துருச்சுங்களா எனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் OS Python 2 எனக்கு பாத் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்கா இருந்த பாத்தை அப்புறம் ஃபோல்டர் நேமை வச்சு அந்த ஃபோல்டர் நேம்க்குள்ள ஒரு பாத்தை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டா இங்க இருக்கிற பாத் மாதிரியே இருக்குங்களா இங்க. ஸோ இப்போ நான் இந்த பாத்தை யூஸ் பண்ணி அந்த OS Python 2க்குள்ள இதுக்குள்ள இந்த OS Python 2க்குள்ள இன்னொரு ஃபோல்டரையோ ஆர் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் என்ன கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ டைரக்டரியை மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்மளோட டைரக்டரி எது வரைக்கும் இருக்கு, பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இன்னும் நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இங்க வரைக்கும் இருக்கு, பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்? ஸோ நீங்க இப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ரைட்? ஸோ நான் என்ன பண்ண போறேன், OS Python 02க்குள்ள ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் இங்க கிரியேட் பண்ணணும்னா மறுபடியும் நீங்க உங்களோட பாத்தை மாத்தணும். எப்படி மாத்தலாம்? os.chdr. ரைட்? இதுக்குள்ள path2 பாஸ் பண்ணும். ஏன்னா நான் அந்த ஃபோல்டருக்குள்ள தான் கிரியேட் பண்ண போறேன். path2 பாஸ் பண்ணிட்டு இப்போ நேம், ஸோ நேம் 1ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், நேம் 1 ஈக்குவல் டு சப்னு கொடுத்துறேன். தட் இஸ் சப் ஃபோல்டர், சப் ஃபோல்டர்னே டைப் பண்ணுது. ஓகே, இது நேம், நேம் 1ஓட நேம். இப்போ என்ன பண்ணணும், os.make dirs அண்ட் இதுக்குள்ள நேம் 1 பாஸ் பண்றேன். ஓகே, பாஸ் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் செக் பண்றேன், எனக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இருங்க, நான் கொஞ்சம் பெரிய ஐக்கான காமிக்கிறேன்.
சப் ஃபோல்டருங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ OS Python 02க்குள்ள எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்த ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ புரியுதுங்களா? நம்ம ஃபோல்டர் அண்ட் ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் அண்ட் சப் ஃபோல்டருக்குள்ள இன்னொரு சப் ஃபோல்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே போகலாம். பேரண்ட் ஃபோல்டர், பேரண்டோட சைல்ட் ஃபோல்டர் அண்ட் சைல்டோட சைல்ட் ஃபோல்டர் அண்ட் அதுக்குள்ள என்ன டேட்டாஸ் வேணுமோ நம்மளால சேவ் பண்ண வைக்க முடியும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஏதோ ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில் சேவ் பண்ணுறது. இப்போ நான் ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க அண்ட் உங்களோட டாக்குமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. டேட்டா பேஸில் உங்களோட இமேஜோட ரெஃபரன்ஸும் அண்ட் டாக்குமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் உங்கள் டாக்குமெண்ட் அண்ட் இமேஜஸ் எல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி அதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம OS வந்து யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த சப் ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம்? path 2 இருக்கு, ரைட்? ஸோ path 2 கூட நான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி சப் ஃபோல்டர் வந்து கொடுக்க முடியும். சரி, நான் அதை path 3 கொடுக்குறேன், ரைட்? ஸோ path 3 ஈக்குவல் டு path 2 பிளஸ் கொட்டேஷன்ல 2 ஸ்லாஷஸ் அப்புறம் ஒரு பிளஸ் என்ன நேம் 1, இது path 3. ஓகே, ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம .txtங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு ஃபைல் கொடுக்கணும், ரைட்? ஸோ அந்த ஃபைலில் வந்து நம்ம இங்கே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், ஆர் எஃப் அந்த ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்குறது பார்ப்போம். எஃப் ஓப்பன் உள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள path 3 வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ path 3 வந்து டைரெக்டாக இதில் பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம் இல்லைங்களா? ஓகே, ஸோ path 3 வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக path 3ங்கிறது வந்து வேரியபிள் இல்லையா? இப்போ path 3ங்கிற வேரியபிள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணால் அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். அதனால டைரெக்டாக பாஸ் பண்ணணும். path 3 டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் இன்னொரு 2 ஹைஃபன் வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நம்ம அங்கே ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறதில்ல, அங்கே ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால யூ ஹாவ் டு ஆட் 1 more hyphens, 2 more hyphens, right? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் கொடுங்க. தென் இப்போ இந்த ப்ளஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். லைக் நான் இங்கே பயோடேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு .txt அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த path 3 வந்து சப் ஃபோல்டர் வரைக்கும் வந்துடும். அண்ட் சப் ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால டெக்ஸ்ட் ஃபைல் நேம் இங்கே கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ கம்மா கொடுத்துட்டு இப்போ இங்கே ஜஸ்ட் டபுள்யூன்னு கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், சப் ஃபோல்டருக்குள்ள எனக்கு எந்த டெக்ஸ்ட் ஃபைல் இல்லை. ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்ட் ஃபைல் நேம் என்ன? பயோடேட்டா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? அண்ட் இங்கே வந்து நான் இப்போ ரைட் பண்ண போகிறேன். f.write. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ OS Python 2ங்கிற நேம் ஆல்ரெடி இருக்கு. அந்த நேமை நீங்கள் உள்ள பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் அதோட பார்த்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். எல்லாமே வேரியபிள்ஸில் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே ரைட் பண்ண போகிறேன். எப்படி ரைட் பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நேம் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. /t இல்லைன்னா /n யூஸ் பண்ணலாம். ஸோ /n யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 /n 2 லைன் தள்ளி பிரிண்ட் ஆகட்டும். அதே மாதிரி ஒரு /t ஒரு டேப் தள்ளி பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். நடுவில் எதுவுமே கொடுக்கலன்னா எரர் அடிக்கும். அதனால நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ப்ளஸ் கொடுத்துட்டேன்.
அண்ட் ஸோ இது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்களா. இப்போ நேம் வந்துருச்சு. அடுத்து நான் இன்னொரு வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றேன்னா, ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஒரே ஆர்டர்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த வேரியபிளும் 2 லைன் தள்ளி ஒரு டேப் தள்ளி எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணலாம், பார்த்த பேஜ் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அதை காப்பி பண்ணுறேன். அண்ட் இங்கே பாத் 2 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பாத் 3 பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இன்னும் நம்மள்ட்ட என்னென்ன மீது இருக்கு, நேம் 1 இருக்குங்களா. ஸோ நேம் 1 பிரிண்ட் பண்ணிடுவோமே. ப்ளஸ் பேஸ்ட் அண்ட் ப்ளஸ் நேம் 1. ஸோ இங்கே இருக்கு நம்மள்ட்ட இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் நான் அதில் ரைட் பண்ணிட்டேன். இது சும்மா நம்மள்ட்ட இருக்க எல்லா வேரியபிள்ஸையும் நம்மளால பின்னாடி யூஸ் பண்ண முடியும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்காக நம்மள்ட்ட இருக்க எல்லா நேம் வேரியபிளையும் நான் அதில் ரைட் பண்ணிடுறேன். ரைட், ஸோ ரன் பண்ணுறேன். டோட்டலி 125 கேரக்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ரைட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு f.close open and close parenthesis ரன் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போமே ரைட்டால. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 லைன் ஸ்பேசிங் இருக்கு. அண்ட் எல்லாமே ஒரு டேப் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் 1, தட் இஸ் OS Python 02. அதுக்கப்புறம் நம்மளோட பாத் e:/python projects. ஓகே, அண்ட் இங்க கீழே பாத் 2 அண்ட் பாத் 3. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும், நம்ம அங்க பாத் 2 and 3ல என்ன ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணியிருக்கோமோ அது இங்க கிளியரா பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பாத்துல OS Python 2ங்கிறத கிரியேட் பண்றோம். ஓகே, அந்த OS Python 2 கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் OS Python 2க்குள்ள சப் ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். அடுத்த பாத் சூஸ் ஆகுது. அண்ட் அந்த சப் ஃபோல்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றோம். ஓகே, அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பதிலாக கீழே நான் சப் ஃபோல்டருங்கிற நேம் 2 பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இது கிளியருங்களா? இதுல யாருக்கா டவுட் ஏதாவது இருக்கா இப்போ நம்ம பண்ணதுல? யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? ஓகே, தென் இப்போ இங்க இருக்க ஃபைல்ஸை நம்ம எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்துட்டேன். அண்ட் நமக்கு பாத் 2 பாத் 3 எல்லாமே வந்து சேவ் ஆயிருக்கு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பயோடேட்டாங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கு. ஸோ விசிபிள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் புது ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ அடுத்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்,
ஸோ ஆல்ரெடி நம்ம பாத் வந்து எங்க செட் பண்ணியிருக்கோம், பாத் 3ல வந்து இன்னும் செட் பண்ணல, பாத் 2ல செட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட பயோடேட்டாங்கிறது பாத் 3ல இருக்கு. ஓகே, பாத் 3ல என்ன இருக்கு நமக்கு, e://python projects//os python, அதுல வந்து சப் ஃபோல்டர். ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் எனக்கு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ அப்போ வந்து டைரக்டரை சேஞ்ச் பண்ணணும். ch.dir அண்ட் அதுக்குள்ள பாத் 3 நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பாத் 3க்குள்ள தானே அந்த ஃபைல் இருக்கு, ரைட்? ஸோ நேம் error, ch is not defined. Okay, here we have to pass os.chdr, right? os.chdr. ஓகே, கொடுத்துட்டு, ஏன்னா OS ல இருந்து தான் நம்ம ஃபெட்ச் பண்றோம், CH ல இருந்து நம்ம ஃபெட்ச் பண்ணோம், அதனால அந்த எரர் வந்துடும், ரைட்? ஸோ os.chdr அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள பாத் 3 பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ டைரக்டரி வந்து செட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ டைரக்டரியில இருக்க ஃபைலை நான் வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா os டாட் கொடுத்துருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்வைப் அண்ட் சி. இங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீழே இருக்குங்களா ரிமூவ். ஓகே, ஸோ அது கீழே இருக்க ரிமூவ் டைரக்டரிஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி டைரக்டரி சூஸ் ஆயிருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே ரிமூவ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அண்ட் இதுக்குள்ள பாஸ் பண்றேன். ஸோ என்ன ஃபைலை நான் வந்து டெலீட் பண்ண போறேன்னா அந்த ஃபைலை நான் இங்கே பாஸ் பண்ணுவேன். லைக் இந்த பயோடேட்டாங்கிற ஃபைலை நான் டெலீட் பண்ண போறேன். பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்றேன். டெலீட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபைல் இல்லை. ஸோ நம்ம எங்க இருக்கோம், OS Python சப் ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். எனக்கு ஃபைல் இல்லை, டெலீட் ஆயிடுச்சு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் சப் ஃபோல்டரை டெலீட் பண்றேன். சப் ஃபோல்டர் டெலீட் பண்றதுக்கு COS டாட் மறுபடியும் டைரக்டரி மாற்றணும் இல்லையா, சப் ஃபோல்டரை விட்டு நான் வெளியே வரணும். சப் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன், ரைட்? CHDIR இங்க பாத் 2. ஸோ பாத் 2னா எனக்கு அந்த OS Python -01 வரைக்கும் அந்த ஃபோல்டர் வரைக்கும் வரும், ரைட்? ஸோ இங்கே போனா OS டாட் ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் கொடுத்துட்டு இங்க சப் ஃபோல்டர். ஓகே, சப்புக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, ஸ்பேஸ் விட்டுலாம். ஓகே, சைஸ் எஸ் வந்து கேப்ஸ், ரைட்? நான் இப்போ இதை என்டர் பண்றேன். ஸோ access is denied. ஓகே, access denied ஆயிடுச்சு. ஏன்னா பர்மிஷன் இல்லை, பிகாஸ் இந்த ப்ராசஸ் எங்கேயோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பைத்தான் 3ங்கிற ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கா. ஸோ அதனால நமக்கு வந்து ஆக்சஸ் டினைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தென் ஃபர்ஸ்ட் ரிமூவ் த டிரெக்டரி OS டாட் remove dirs. ஓகே, ஸோ இங்கே path 3. ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இது. Same error, system cannot find the specified file. So it's deleted. Okay, so delete already ஆயிடுச்சு. இந்த remove directories கொடுத்து python 3 கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து சப் ஃபோல்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ நம்ம OS Python 2 வந்து இது ரெண்டு ஃபோல்டருமே டெலீட் பண்ணிடுவோமே. OS டாட் அது முன்னாடி டைரக்டரி வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா, ஸோ அப்போ OS டாட் ரிமூவ் dirs. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இது கூட சேர்ந்து அந்த ஃபைல்ஸும் டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே நேம் கொடுக்குறேன். ஸோ சிஸ்டம் cannot find the specified OS Python 2. What is here, right? So
we have to change the directory. Yeah. So path 2 ல இருக்கும். நம்ம path 2 ல தான் directory இருக்கு, ரைட்? இந்த path வந்து path 2ங்கிறதுல இருக்கு. ஸோ path 2னா இது வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ இந்த OS Python வரைக்கும் வரும். இப்போ நம்ம pathக்கு சேஞ்ச் பண்ணுவோம். pathங்கிறது என்னது? ஸோ யூ கேன் see here pathங்கிறது //python projects. நான் இதுக்கு நான் மாற்றணும். அப்போ os.chdr இங்கே path மாத்துறேன். ஓகே, ஸோ தென் os.remove name. Okay, same error. So the reason is, இப்போ நம்ம ஒரு ஃபைலை நம்ம delete பண்றோம் அப்படின்னா you can use remove, right? ஸோ நீங்க ஒரு ஃபோல்டரை delete பண்றீங்கன்னா os.remove directories அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா ஃபைல்ங்கிறது வேற and folder அப்படிங்கிறது வேற. ஓகே, here you have to pass os.remove dirs. ஓகே, directories அப்படின்னு கொடுத்துட்டு and இங்க நீங்க நேம்னு பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ போய் செக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டர் இல்ல, ரைட்? ஸோ நான் இந்த ஃபோல்டர் நான் delete பண்றேன். ஓகே, os.remove dirs. ஓகே, ஸோ ஃபோல்டர் நீங்க delete பண்றதுக்கு remove dirs அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு just os.remove கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டர் நேம் என்ன, இதுலயே நான் ஒன்னு கன்வெர்ட் பண்ணா போதும். ஓகே, இதை காப்பி பண்றேன் அண்ட் இங்க பேஸ்ட் பண்றேன் அண்ட் இதை ஒன்னு மாத்துறேன். ஓகே, ஸோ இதுல OS Python -01 தானே நம்ம delete பண்ண வேண்டிய ஃபோல்டர். எஸ், இதை என்டர் பண்றேன். ஸோ நான் ஃபோல்டர் வந்து delete ஆயிடுச்சு, ரைட்? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு ஓஎஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம சிஸ்டம்ல இருக்க டேட்டாஸை அக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஓஎஸ் யூஸ் பண்றோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாத்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல என்னோட டைரக்டரி, தட் இஸ் பாத் லொகேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ லொகேஷனை நான் சேவ் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த லொகேஷனை கீழே வந்து பைத்தானோட டைரக்டரியா நான் சேஞ்ச் பண்றேன். அதுக்கு வந்து ஓஎஸ் சிஹெச் அது எரர் மெசேஜ் அண்ட் இங்க இருக்கு பாருங்க os.chdr அண்ட் அதுக்குள்ள அந்த பாத்தை பாஸ் பண்றேன். அப்ப எனக்கு டைரக்டரி சேஞ்ச் ஆயிடும். அண்ட் நேம் கொடுத்துட்டு அந்த நேமை os.make டைரக்டரிஸ்குள்ள கொடுக்குறேன் அண்ட் எனக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அடுத்து இங்க நான் ஃபோல்டரை வந்து ரிமூவ் பண்றேன். ஸோ ஃபோல்டர் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ரிமூவ் dirs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ரிமூவ் ஆகும். அண்ட் வெறும் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ், எக்ஸல் ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல் எது வேணாலும் உங்களால ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னோட வீடியோ ஃபைல்ஸ், ரைட்? ஸோ இதுல ஏதோ ஒரு ஃபைலை மட்டும் நம்ம எடுப்போம் அண்ட் மை வீடியோ 5 இருக்குல்ல, இதை மட்டும் கட் பண்ணி நான் அந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கிடைச்சிச்சு இல்லையா மை வீடியோ 5.mp4. நான் இதை இப்போ டெலீட் பண்ண போறேன். அதுக்கு இதோட நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அது எப்படி நேம் காப்பி பண்ணலாம்? F2 கொடுத்துட்டு அண்ட் Ctrl+A தென் காப்பி. ஸோ இதோட நேம் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைரக்டரி எந்த டைரக்டரியில இருக்கு? பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள இருக்கு, தட் இஸ் பாத்ங்கிற டைரக்டரி. ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் OS அண்ட் அதுக்கப்புறம் os.chdr தென் இதுக்குள்ள உங்களோட பாத் கொடுக்கலாம். ஆர் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நீங்க காப்பி பண்ணலாம். நான் டைரக்டா பாத் கொடுத்துறேன் E:\.
python projects. Okay, so நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். The system cannot find python projects. n போட மட்டும்னா os.chr இங்க கோலனுக்குள்ள e கோலன். ஸோ e வந்து கேபிட்டலையும் கொடுக்கலாம் ஸ்மால்லையும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ e கோலன் / python okay projects right. Okay, ஸோ இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு ரைட். ஸோ இப்போ நான் இதில் வந்து இருக்க வீடியோ ஃபைலை டெலீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம்? ஜஸ்ட் os.remove. ஓகே, ஸோ இதுக்குள்ள இதோட ஃபைலை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணல. இந்த ஃபைல் இருக்கு and now I'm going to run this. ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு ரைட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ஆடியோ ஃபைலையும் உங்களால் டெலீட் பண்ண முடியும். என்ன ஃபைல் இருந்தாலும் ஒரு சாஃப்ட்வேரையும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும் ரைட். ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ யார் நெட்வொர்க் இஷ்யூ விசிபிள் இல்லை அப்படின்னு போட்டிருந்தீங்க, ஸோ அவங்கள அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ரைட். ஸோ உங்கள் நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். சார் எஸ் சார் ஒன் டவுட் சார். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்றப்போ os.remove தந்தீங்க. ஆமா, இப்போ நம்ம லைப்ரரி ஃபைல் வச்சு தான் அது போடணுமா? இப்போ f.remove அப்படி எல்லாம் போடக்கூடாதாங்க சார்? உங்க நம்ம மேல என்ன லைப்ரரி ஃபைல் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம ரிமூவ் ஆமா, பண்ணுவோம் சார். ரிமூவ்ங்கிறது அந்த ஓஎஸ்ங்கிற லைப்ரரிக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன். நான் டாட் கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து அந்த ஓஎஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் டாட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுல இருக்கிற ஃபைலை நான் யூஸ் பண்றதுக்கு நம்ம டாட் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.